கவி ஸ்பெஷல் கிச்சன்ல சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி முந்திரி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம். நெய்யில நல்லா வறுத்துக்கலாம். கிஸ்மிஸ் பழம் நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும். பாதாம் நல்லா செவந்துச்சு. கிஸ்மிஸ் பழம் நல்லா பலூன் மாதிரி உப்பிச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். இது நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்து 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அரிசி போட்டுக்கலாம். நல்லா நெய்யிலே வதக்கிங்க அரிசியை. நல்லா சக்கரை பொங்கல் நல்லா வாசனையா இருக்கும். இந்த கிளாஸால நான் 2 கிளாஸ் தலைவெட்டி அரிசி எடுத்தேன், பச்சை அரிசி. அந்த கிளாஸால 6 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம சக்கரை பொங்கல் தான் செய்யறோம். லைட்டா உப்பு போட்டா ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். லைட்டா உப்பு போட்டுக்கலாம். அஞ்சு ஏலக்காய்த்து நான் தட்டி வச்சுக்கிறேன். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து சுத்தமான வெல்லம், மண்ணு கிடையாது. அப்படி மண்ணு இருக்கிற வெல்லமா இருந்தா நீங்க வெல்லத்தை கரைச்சி நீங்க வடிகட்டி ஊத்திக்கலாம். 400 கிராம் அரிசிக்கு 100 கிராம் வெல்லம் போடுறேன். இது கரைஞ்சிடும். அரிசி வேகத்துல வெல்லம் கரைஞ்சிடும் நல்லா. இப்ப நம்ம மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். 5 விசில் வரட்டும். தாளிச்சு விட்டு போனோம். 5 விசில் வந்துடுச்சு. வெயிட் இறங்கிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து பார்த்தலாம் எப்படி இதுன்னு. சூப்பரா ஆயிடுச்சு. நம்ம வச்ச தண்ணி கரெக்டா ஆயிடுச்சு. வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு பாருங்க. சூப்பரா சக்கரை பொங்கல் மாதிரி நல்லா குழஞ்சிடுச்சு சக்கரை பொங்கல். காய்ச்சி பால் ஒரு 100 மில்லி ஊத்திக்கலாம். பால் ஊத்தி செஞ்சா நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். முந்திரி கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம். நம்ம நெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப ரெடி ஆயி போச்சு. நம்ம இறக்கிடலாம் சக்கரை பொங்கலை. கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது நம்ம பார்த்தோம். பொங்கல்லாம் வருது. சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம். நான் எப்படி செஞ்சேன்னா அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா பால் ஊற்றி செஞ்சீங்களா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா